ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்லிபிரியம் சாப்டர்லேருந்து நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது அயானிக் ஈக்லிபிரியம் சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஈக்லிபிரியத்தில் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் அயானிக் ஈக்லிபிரியம் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. சிபிஎஸ்சியில் நமக்கு வந்து ரெண்டும் சேர்ந்து வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அயானிக் ஈக்லிபிரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை என்னால் சால்வ் பண்ண முடியுதா, அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஓகேவா? அதே டைமில் இந்த கொஸ்டின் வந்து என்னால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு தட் டைம் ஆல்சோ ஐ எம் ஹாப்பி. ஓகே, இந்த மாதிரி உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுறது, அந்த படிப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஓகேவா? இல்லை அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும், நீங்கள் தான் வந்து டாப் ஸ்கோர் எடுக்கணும், என் ஃப்ரெண்டை விட அதிகமான மார்க் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு வேறு இன்டென்ஷனுக்காக நீங்கள் லேர்ன் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்புன்றது வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும், ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்கும். ஓகே, எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிச்சிங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரியலி ஒரு ஹாப்பி ஃபீலிங் வந்து கொடுக்கும். ஸோ அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஆஃப் 0.1 molar bromoacetic acid solution is 0.132. Calculate the pH of the solution and pK of a bromoacetic acid வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து bromoacetic acidோட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோல் எடுத்துக்கிறாங்க. அதோட டிகிரி ஆஃப் அயனைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அதோட pH அண்ட் pK வேல்யூ வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரி, கரெக்ட். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா bromoacetic acid ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து எழுதுவோம். bromoacetic acid ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா BrCH2COOH. ஓகேவா? COOH வந்து இருக்குது. இது நமக்கு வந்து எப்படி நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், BrCH2COO மைனஸ் ப்ளஸ் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா H ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ ப்ரோமோஅசிட்டிக் ஆசிட் நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோஅசிட்டேட் அண்ட் H ப்ளஸ் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகுது. அப்போ இங்கே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது, 0.1 வந்து இருக்குது. அப்போ நமக்கு இனிஷியல் நமக்கு என்ன இருக்காது, இங்கே வந்து 0 தான் இருக்கும், இது வந்து 0 தான் இருக்கும். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அது இன்னும் நமக்கு என்ன இருக்குது, டிசோசியேட்டே ஆகலை. ஓகேவா? அப்போ ஈக்குவலியம் அட்டைனாக இருக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், நம்ம ஜென்ரலாக எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. அதை நம்ம வந்து எக்ஸ்னு வந்து எடுத்துப்போம். ஆனால் இங்கே வந்து டிகிரி ஆஃப் அயனைசேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் அயனைசேஷன்றது என்னது, ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா கொடுத்தாங்கன்னா நம்ம எவ்வளோன்னு போடணும், சி ஆல்ஃபான்னு போடணும். எவ்வளோ நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும், சி ஆல்ஃபா வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ நமக்கு எங்கன்னா சி ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், இங்கே நமக்கு வந்து சி ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி ஆல்ஃபா? சி ஆல்ஃபான்ற சின்றது கான்சன்ட்ரேஷன் 0.1 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.132 இல்லையா? அப்போ வாட் இஸ் தட் சி ஆல்ஃபாவோட வேல்யூ, 0.1னா 1/10. அப்போ 1/10 என்ன வரும், 0.0132 வந்து வரும். அப்போ இதான் நமக்கு வந்து சி ஆல்ஃபாவோட வேல்யூ. இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் த bromoacetic acidோட கான்சன்ட்ரேஷன், BrCH2COOH. இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், 0.1 மைனஸ் வந்து என்ன சி ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.1 மைனஸ் சி ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, 0.0132. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் லோயராக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்லிஜிபிள் அமௌண்ட் சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா 10% தான் அந்த வேல்யூ வந்து இருக்குது, அதனால இது பெரிய அஃபெக்ட் ஆகான்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் நமக்கு வந்து வேல்யூ வந்து அக்யூரேட்டாக தெரியும் அப்படின்றதுனால நம்ம வந்து ரியல் வேல்யூவை நம்ம வந்து போட்டுப்போம். ஓகேவா? அப்போ 0.1 மைனஸ் 0.132 இல்லை 0.0132 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0868 வந்து நமக்கு வந்து வருது இதோட கான்சன்ட்ரேஷன். அப்போ நமக்கு வந்து bromoacetate வேல்யூ நமக்கு என்ன வருது, CH2COO மைனஸ். அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா சி ஆல்ஃபா. இங்கே நம்ம சி ஆல்ஃபான்னு எடுத்துருக்கிறோம் இல்லையா? அப்போ சி ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது நமக்கு 0.0132. இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன். அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன், 0.0132. ஓகே, அப்போ நமக்கு வந்து எல்லா கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறாங்க, pH வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த pH? அப்போ pH which is equal to minus log of H plus. Is it correct? அப்போ here what is the concentration of the H plus minus log of எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.32 எடுத்துக்கலாமா, 1.32 into 10 to the power of minus 2. அப்போ H ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, 1.32 into 10 to the power of minus 2. அப்போ இதுக்கு லாக் வேல்யூ வந்து எடுங்க. அப்போ லாக் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா லாக் வந்து எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 1.32 ப்ளஸ் லாக் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 1 into 10 to the power of minus 2. இஸ் இட் கரெக்ட்? அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மைனஸ் லாக் ஆஃப் 1.32க்கு நமக்கு என்ன வேல்யூ வரும்,
log of 1.32 which is equal to 0.1206. 1206. இங்க நமக்கு log 10 to the power of minus 2 வேல்யூ நமக்கு என்னது -2. அப்ப என்ன பண்ணோம், இந்த வேல்யூ -2 ல இருந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 2 minus 0.1206. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து வரும் மைனஸ் 1.8794. அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு சேர்ந்து என்ன ஆகிடும் ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 1.8794. அப்போ இதோட pH வேல்யூ, அப்போ ப்ரோமோ அசிட்டிக் ஆசிட்டோட நமக்கு வந்து pH வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PKA வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து PKA வேணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து KA வேல்யூ வந்து நமக்கு வந்து தேவை. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு எப்படி KA கண்டுபிடிக்கலாம்? அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து நம்ம போயிடுவோமா. அப்போ KA. அப்போ what is the value of நமக்கு வந்து KA? அப்போ KA which is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ அசிட்டேட் இல்லையா, ப்ரோமோ BrCH2 COO மைனஸோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்னது H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ப்ரோமோ அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ BrCH2 COOH ஓட concentration. Is it correct? So this is the value of the KA வந்து இருக்கு இல்லையா. அப்போ வந்து BrCr2 CO minus ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும் 0.0132 into இங்க நமக்கு என்ன வரும் 0.0132 இல்லையா divided by நமக்கு என்ன வரும் 0.1 minus 0.0132 என்ன வரும்னா இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம எவ்வளோ பார்த்தோம் 0.0868 இல்லையா. ஸோ இதான் நமக்கு வந்து வருது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இது ரெண்டு நம்ம மல்டி பண்ண என்ன கிடைக்குது 0.0132 இன்ட்டு நமக்கு என்ன வருது 2 வந்து வருது. சாரி ரெண்டு டைம் பண்ணணும் இல்லையா 0.0132 நம்ம ரெண்டு மல்டி பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.74 இன்ட்டு 1 2 3 4 வந்துடுது 10 to the power of -4 வந்து வருது divided by 8.68 into 10 to the power of -2. அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது 1.74 divided by 8.68 அப்போ which is equal to 0.2 வந்து நமக்கு வந்து வருது 0.2 into 10 to the power of -2. இந்த -2 மேலே போகும்போது +2 வந்து மாறும். அப்போ -4 +2 நமக்கு என்னன்னா -2 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ this is the value of the KA. அப்போ நெக்ஸ்ட் என்னங்க கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க PKA வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ what is the formula for the PKA? PKA which is equal to minus log of KA. ஓகேவா. அப்போ what is the value of KA? minus log of K ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.2 கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம வந்து 2 வந்து நம்ம எடுத்துப்போம். சரி கரெக்ட். அப்போ 2ன்னு எடுத்திங்கன்னா என்ன வரும் 2 into 10 to the power of -3. ஓகே. அப்போ நமக்கு வந்து லாகை உள்ளே கொண்டு போனால் log 2 ப்ளஸ் வந்து என்னன்னா log of 10 to the power of -3. அப்போ which is equal to log 2 ஓட வேல்யூ என்னது 0.3010. இது என்னன்னா -3 வந்து நமக்கு வந்து வருது. அப்போ இதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 3 minus 0.3010 which is equal to minus of minus 2.699. ஓகே. அப்போ மைனஸ் மைனஸ் நம்ம பண்ணால் ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 2.699. அப்போ PKA வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து இதோட PKA வேல்யூ. ஓகே சரி கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். நம்ம PKA கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம். K கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். அப்புறம் pH கண்டுபிடிக்கிறது H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியும். அப்போ நமக்கு அந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அந்த கான்செப்டை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுன்றதை இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும்.